பேசுவோமா? ஒரு எக்ஸ்பெரிமெண்டர் ஒரு ஃபிஷ் டேங்க் எடுத்து அதுக்கு நடுவில் இன்விசிபிளான கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணி 2 பார்ட்டிஷனாக பிரிச்சுடுறாரு. ஒரு சைடு ஒரே ஒரு பிக் ஃபிஷ் இருக்குது, இன்னொரு சைடு கொஞ்சம் ஸ்மால் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. இந்த பிக் ஃபிஷ் இந்த ஸ்மால் ஃபிஷ்ஷஸை சாப்பிட வரும்போது நடுவில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் இடித்து காயப்படுத்திடுது. ஸோ இந்த பிக் ஃபிஷ் என்ன நினச்சிருச்சு அப்படின்னா, இந்த ஸ்மால் ஃபிஷ்ஷஸை நம்மளால் ரீச் பண்ண முடியாது, ஸோ ட்ரை பண்ணால் நம்மளுக்கு தான் ஏதோ ஒரு காயம் ஏற்படும்ன்றதுனால கிவ் அப் பண்ணிருச்சு. லேட்டராக இந்த எக்ஸ்பெரிமெண்டர் நடுவில் இருந்த அந்த கிளாஸை ரிமூவ் பண்ணிடுறாரு. ஸ்மால் ஃபிஷ்ஷஸும் பிக் ஃபிஷ் இருக்கிற இடத்துக்கு வருது, சுற்றுது. ஆனாலுமே இந்த பிக் ஃபிஷ் அந்த குட்டி ஃபிஷ்ஷஸை சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த பெரிய ஃபிஷ் கண்ணுக்கு தெரிஞ்சது எல்லாமே தன்னை தடுக்கிறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இந்த ஸ்மால் ஃபிஷ்ஷஸை நம்ம சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு மைண்ட் செட்டு தான். அப்படி அதை நினச்சி அந்த பெரிய ஃபிஷ் சாப்பாடு இல்லாமல் இறந்தே போயிடுச்சு. ஸோ நம்மளுமே ஹியூமன் பீயிங்ஸோட மைண்ட் செட்டும் எப்படி இருக்குது அப்படின்னா, பாஸ்டில் நடந்த ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸஸ் மூலமாக ப்ரெசண்ட்டில் நம்மளை தேடி வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை கூட பயத்தினால விட்டுடுறோம். இது கான்ஷியஸாகவும் நடக்கும், அன்கான்ஷியஸாகவும் நடக்கும். ஸோ இனிமேல் இஃப் யூ கம் அக்ராஸ் எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ், உங்கள் பாஸ்டில் நடந்த ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஏதோ ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ண விடாமல் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சும்மா ட்ரை பண்ணி தான் பாருங்கள். எஸ், தேங்க்யூ.